Good morning, girls. Today's topic: establishing an enterprises. There are more than 28 million small business in the United States, making up a 99.7% of all US business according to the Small Business Administration, where you consider some of the most popular reasons starting a business, including having a unique business ideas, designing a career that has the flexibility to grow with you, working towards final independence and investing in yourself. It's no wonder that small business are everywhere. But not every small business is positioned for success. In fact, only about 2/3 of the business with employees survive that at least 2 years. பிஸ்னஸ் வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாரும் வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸிவாக வராங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்காது. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியாமல், தென் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி, ஆர்கனைசேஷன் எப்படி வந்து டெவலப் பண்ணுறது, இந்த ப்ராசஸ்லாம் தெரியாமல் அவங்களால வந்து சக்ஸஸிவாக வர முடியறதில்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து என்ன பண்ணணும், பிஸ்னஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் அபவுட் ஹாவ் சர்வைவ் இயர் 5 years, ஸோ யூ மே பி இன் ஃபார் எ ரியல் challenges when you decide to take the plunge, ditch your day job and become a business owner. ஸோ ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே வந்து என்ன வந்து போயிட்டுருக்கு, எப்படி வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். The stage is often set in the beginning, so making sure you follow all of the necessary steps when starting your business can set the ஃபவுண்டேஷன் ஃபார் சக்ஸஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் பேசிக் நாலேஜ், பேசிக் ஐடியாஸ், பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்காக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா here are 10 steps that are required to start a business. 10 steps இருக்குது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வர முடியும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூ யுவர்ஸ் ரிசர்ச். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே. ஸோ முன்னாடி ரிவ்யூ என்ன இருக்குது, ரிவ்யூ வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க, ஸோ செட்டப் பிஸ்னஸ் எப்படி வந்து என்டர்பிரைசஸை வந்து ரன் பண்ணாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரிசர்ச் பண்ணணும். மோஸ்ட் லைக் யூ ஹாவ் ஆல்ரெடி ஐடென்டிஃபைட் எ பிஸ்னஸ் ஐடியாஸ். அப்போ தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா என்ன நடந்தது, எப்படி வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும் பிஸ்னஸ்ங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலே நமக்கு வந்து சம் ஐடியாஸ் வந்து நம்ம கரண்ட்டில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு பேலன்ஸ் இட் with a little reality. Does your idea have to potential to succeed? அப்போ தான் வந்து ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து சக்சீடாக கொண்டு வர முடியும். You will need to run your business idea through a validation process before you go any further. அப்படி அந்த ஐடியாஸ் ப்ரீவியஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ண முடியும், ஃபர்தராக எந்த ஒரு ட்ராபேக்ஸும் இல்லாமல், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும். இன் ஆர்டர் ஃபார் எ ஸ்மால் பிஸ்னஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல், இட் மஸ்ட் சால்வ் எ ப்ராப்ளம், ஃபுல்ஃபில் எ நீட் ஆர் ஆஃபர் சம்திங் த மார்க்கெட் வாண்ட்ஸ். ஸோ அப்போ தான் மார்க்கெட் பீப்புள் வந்து என்ன வந்து லைக் பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவை என்ன, அதெல்லாம் வந்து நம்மளால் ஃபில்ஃபில் பண்ண முடியும்.
Okay, next there are number of ways you can identify this need, including research, focus group, and even trial and error. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நாட் ஒன்லி பிஸ்னஸ், எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் வந்து செஞ்சு பார்க்கணும். ட்ரையல் அண்ட் எரர் ஸ்டார்டிங்கில் எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையல் நமக்கு இது ஓகேவா ஆகுமா, ஃப்யூச்சரில் வந்து இது சக்சீடாக போகுமா அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கணும். As you explore the market, some of the questions you should answer includes don't forget to ask yourself some questions too about starting a business before you take the plan. ஸோ முன்னாடி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளையே வந்து நம்ம வந்து கொஷன் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து ஓகேவாகுமா, ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம்ஸ் வராதில்லை, தென் எப்படி வந்து பிஸ்னஸை ரன் பண்ணணும், எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து நம்மளே வந்து பிஃபோர் கொஷன் பண்ணிக்கணும். Okay, next step, make a plan. We'll see what you make a plan. You need a plan in order to make your business ideas a reality. ஸோ பிஸ்னஸ் பற்றின ஃபுல் ஐடியாஸ் அதனுடைய ரியாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். எ பிஸ்னஸ் பிளான் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் தட் வில் கைட் யுவர் பிஸ்னஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் அப் பேஸ் த்ரூ எஸ்டாப்ளிஷ் அண்ட் eventually business growth, and it is a must have for all new business. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு ப்ளூ பிரிண்ட் முன்னாடியே வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கணும். அப்புறம் அது இல்லாமல் செட்டப் ஆஃப் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் த eventually business growth. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை வந்து அதனுடைய க்ரோத்துக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இஸ் எ மஸ்ட் ஹாவ் ஃபார் ஆல் நியூ பிஸ்னஸ். இது எல்லா நியூ பிஸ்னஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு the good news is that there are different types of business plans for different types of business. business வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டராக பண்ணுவாங்க, ஒரு சில பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்னால் எவ்ரிதிங் அவரே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும். தென் அதனுடைய பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் வந்து ஈவனாக வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். The type of business plans for different types of business. If you intend to seek financial support for an investor or financial institution, a traditional business plan in a must. This type of business plan is generally long and through and has a common set of the section that investors and banks looks for when they are validating your ideas. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ் வந்து ஓகே வருது, ஐடியாஸ் கோவர்க்கர்ஸ் ஆர் மேனேஜிங் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொடுப்பாங்களே. இருந்தாலும் யார் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளிகபிளாக accept பண்ணிப்பாங்க. Then if you don't anticipate seeking financial support, a simple one-page business plan can give you a clarity about what you hope to achieve and how you plan to do. ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், என்ன பிளான் பண்ணியிருக்கோங்கிறது வந்து சிம்பிள் ஒன் பேஜில் வந்து பிஸ்னஸ் பிளான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்ஃபேக்ட் you can even create a working business plan on the back of the napkin and improve it over time. Some kind of plan is in writing is always better than nothing. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் யுவர் ஃபினான்சஸ். ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும். அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறது வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணிடணும்,
டிசைட் பண்ணணும். தட் மீன்ஸ் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டார்டிங் எ ஸ்மால் பிஸ்னஸ் டஸ் நாட் ஹாவ் டு ரெக்வயர் a lot of money, but it will involve some initial investment as well as the ability to cover ongoing expenses before you are turning a profit. ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுங்கிறது மட்டும் வந்து மோட்டிவேஷன் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்னால் வந்து ஒரு சம் ஆஃப் த அமௌண்ட் தான் இருக்கும். பட் வந்து அதுவே பார்ட்னர்ஷிப்ங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து என்ன ஆகும், ஈவன் ஒரு 10 பார்ட்னர்ஸ் ஒரு 5 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா சிங்கிள் பார்ட்னர்னால் என்ன, சிங்கிள் சோல் ப்ரொப்ரைட்டர்னால் வந்து ஒரு 10 lakhs வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இதுவே ஒரு 5 பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா என்ன ஆகும், 10 into 5 எவ்வளோ. ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ்னுடைய டெவலப்மெண்ட்டும் அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்து என்ன பண்ண முடியும், ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் together a spreadsheet that estimates the one-time startup cost, your business licenses, permits, equipment, legal fees, insurance, branding, மார்க்கெட் ரிசர்ச், இன்வென்டரி, ட்ரேட் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதில், பிஸ்னஸ்க்கு. அது இதனுடைய எஸ்டிமேஷன் தான் வந்து இதெல்லாம். என்னென்னா லைசன்ஸ் அண்ட் பர்மிட்ஸ் இருக்கணும், எக்யூப்மெண்ட் இருக்கணும், லீகல் ஃபீஸ் இருக்கும், இன்சூரன்ஸு, பிராண்டிங்கு, மார்க்கெட் ரிசர்ச், இன்வென்டரி, ட்ரேட் மார்க்கிங், then grand opening events, properly leases, etc. As well as that you anticipate you will need to keep your business running for at least 12 months. அட்லீஸ்ட் 12 months இருக்கணும். ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸு, மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங், ப்ரொடக்ஷனு, சப்ளையர்ஸு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, எம்ப்ளாயீஸ் சேலரிஸு, ஓன் சேலரி, எக்ஸெட்ரா. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ those numbers combined is the initial investment you will need. இதெல்லாம் தான் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ரெண்ட் இன் த சென்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு அக்காமடேஷனுக்கு நமக்கு தேவை, ஒரு லொக்கேஷன் தேவை. ஸோ அதுக்கு பில்டிங் தேவைப்படும், அதுக்கு ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸ் என்னெல்லாம் தேவைப்படுறதோ அது. தென் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங்க்கு தேவை, ப்ரொடக்ஷனுக்கு தேவை, சப்ளைஸ் தேவை, ட்ராவலுக்கு தேவை, எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்சோ நீடட், எம்ப்ளாயீஸ் சேலரி இஸ் ஆல்சோ மஸ்ட், ஓனர்ஸ் யுவர் ஓன் சேலரி. இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் த வாட் பிஸ்னஸ் பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு now that you have a rough number of mind, there are a number of ways you can fund your small business, including financing, small business loans, small business grants, angel investment, crowd funding. You can also attempt to get your business off the ground by bootstrapping, using as little capital as necessary to start a business. Next, you may find that your combination of the paths listed about the work best. The goal here though is to work through the options and creates a plan for setting up the capital you need to get your business off the ground. This is also very important. Next வந்து பார்த்திங்கன்னா choose a business structure. கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வந்து important. That means blueprint கூட சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா your small business can be a sole proprietorship, a partnership, a limited liability company. ஸோ இப்போ வந்து sole proprietorship வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து limited liabilities companies or a corporation. The business entity you choose will impact many factors from your business name to your liabilities to how you file your taxes. You may choose an initial business structure and then
reevaluate and change your structure as your business grows and needed changes. இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன் பிட்வீன் வந்து சேஞ்சஸ்க்கும் வந்து சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக் அண்ட் ரெஜிஸ்டர் யுவர் பிஸ்னஸ் நேம். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும், ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். யுவர் பிஸ்னஸ் நேம் பிளேஸ் டு ரோல் in almost every aspects of your business, so you want it to be a good one. Make sure you think through all of the potential implications as you explore your options and choose your business name. கண்டிப்பாக business name choose பண்ணுறதுல வந்து ரொம்ப சோல் ப்ரொப்ரைட்டர்னா நோ ப்ராப்ளம். இதுவே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லனா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து என்ன பண்ணணும், ஒரு நேம் சூஸ் பண்ணிவிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஒன்ஸ் யூ ஹாவ் சூசன் எ நேம் ஃபார் யுவர் பிஸ்னஸ், யூ வில் நீட் டு செக் இஃப் இட்ஸ் ட்ரேட்மார்க் ஆர் கரண்ட்லி இன் யூஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ட்ரேட்மார்க் செக் பண்ணணும் அது கரண்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு. தென் யூ வில் நீட் டு ரிஜிஸ்டர் ஹெட். அது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எ சோல் ப்ரொப்ரைட்டர் மஸ்ட் ரிஜிஸ்டர் தி பிஸ்னஸ் நேம் வித் எய்தர் த ஸ்டேட் ஆர் county clerk. Corporations, LLCs or limited partnership typically register their business name when the formation paperwork is filed. Don't forget to register your domain name. Once you have selected your business name, try this option if your idea domain name is taken. So and நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும், யோசிச்சுக்கணும் என்ன நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட், கெட் லைசன்சஸ் அண்ட் பர்மிட்ஸ். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா வந்து லைசன்ஸ் எடுக்கணும். அதனுடைய பர்மிஷன் அதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷுட் கெட் த பர்மிஷன். பேப்பர் ஒர்க் இஸ் எ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் வென் யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேப்பர் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் சொல்கிறாங்க. தெர் ஆர் எ வெரைட்டி ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் லைசன்ஸ் அண்ட் பர்மிட். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தட் மே அப்ளை டு யுவர் சிச்சுவேஷன். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த பிஸ்னஸ் யூ ஆர் ஸ்டார்டிங் அண்ட் வேர் யூ ஆர் லொக்கேட்டட். ஸோ எங்கே வந்து நம்ம லொக்கேட் பண்ணுறோம் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும், லைசன்ஸ் வந்து பர்மிட்ஸ் வாங்க போகிறோம். யூ வில் நீட் டு ரிசர்ச் வாட் லைசன்ஸ் அண்ட் பர்மிட் அப்ளை டு யுவர் பிஸ்னஸ். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம். நெக்ஸ்ட் 7th ஒன், சூஸ் யுவர் அக்கௌண்டிங் சிஸ்டம். அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அதனுடைய சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ரன் மோஸ்ட் எஃபெக்டிவ் வென் தேர் ஆர் சிஸ்டம் இன் பிளேஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஃபார் எ ஸ்மால் பிஸ்னஸ் இஸ் அன் அக்கௌண்டிங் சிஸ்டம். இது வந்து இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு கிரியேட் அண்ட் மேனேஜ் யுவர் பட்ஜெட், செட் யுவர் ரேட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், கண்டக்ட் பிஸ்னஸ் வித் அதர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் யுவர் டேக்ஸஸ். அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்போ தான் வந்து ஒரு பட்ஜெட், இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுங்கிறது முன்னாடியே ப்ரீவியஸ் வந்து ஒரு பட்ஜெட் போடுவோம். அதுதான் வந்து என்ன அக்கௌண்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். செட்டப் யுவர் ரேட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ். நம்மளுடைய ரேட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் என்னங்கிறது முன்னாடியே செட்டப் பண்ணியிருக்கணும். கண்டக்ட் பிஸ்னஸ் வித் அதர்ஸ், த ஃபைல்ஸ் யுவர் டேக்ஸஸ். அது எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும். Then you can set up your accounting system yourself and hire an accountant to take away some of the guesswork. If you decide to get started on your own, make sure you consider this question that are vital and choosing accounting software. இது ரொம்ப accounting software வந்து important சொல்கிறாங்க. அது ஒரு needed also. Next 8th point, set up your business location. This is also very important one. எங்கே வந்து நம்ம பிஸ்னஸை வந்து லொக்கேட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் ரூரல் ஒரு சில பிஸ்னஸ் வந்து ரூரலுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஒரு சில பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்.
Setting up your place of your business is important for the operation of your business. இது ரொம்ப ரொம்ப important location. Whether you will have a home office, a shared or private office space or a retail location, you will need to think about your location. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு places வந்து choose பண்ணும், equipment and overall setup, and make sure your business location works for the type of business you will be doing. You will also need to consider if it makes more sense to buy or lease your commercial spaces. So ஒரு business வந்து அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது லொக்கேஷன் ஆல்சோ. ஸோ எல்லா ஏரியாலையும் வந்து எல்லா பிஸ்னஸும் வந்து டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஒன். நெக்ஸ்ட் இஸ் 9th ஸ்டெப் இஸ் கெட் யுவர் டீம் ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், பிளேசஸ் வந்து லொக்கேட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. பட் என்ன எம்ப்ளாயீஸ் இஸ் மஸ்ட் நோ. ஸோ அவங்க வந்து ரெடியாக இருக்கணும். இஃப் யூ வில் பி ஹையரிங் எம்ப்ளாயீஸ், நவ் இஸ் த டைம் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். இப்போ வந்து வித்தவுட் எம்ப்ளாயீஸ் வி கான்ட் ரன் த business, we can't operate the business. So employees is master. Make sure you take the time to outline the position you need to fill the job responsibility that are part of each position. The Small Business Administration has an excellent guide to hiring your first employee that is useful for new small business owners. ஸோ இது வந்து ஸ்மால் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸலண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் ஹையரிங் எம்ப்ளாயீஸ் பட் இன்ஸ்டெட் அவுட் சோர்சிங் ஒர்க் டு இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்ஸ், நவ் இஸ் த டைம் டு ஒர்க் வித் அன் attorney to get your independent contractor agreement in place and start your search. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து ரெடியாக இருக்கணும். என்ன டைமிங் லிமிட்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டுமே வந்து பிஸ்னஸை வந்து நம்ம சக்சீடாக கொண்டு போக முடியும். லாஸ்ட்லி, இஃப் யூ ஆர் டு ட்ரூ solopreneur hitting the small business road alone, you may not need employees or contractors, but you will still need your own support team. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் டீமோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸ்மால் பிஸ்னஸ் கோச் ஆர் ஈவன் யுவர் ஃபேமிலி அண்ட் சர்வைவ் ஆஸ் யுவர் go to the research of the advisor and motivation of the எம்ப்ளாயீஸ். ஸோ கண்டிப்பாக மோட்டிவேஷன்ஸ் இருக்கணும் எம்ப்ளாயீஸுக்கு. அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேன் பி கம்ப்ரைஸ்டு தி மென்டர், த ஸ்மால் பிஸ்னஸ் கோச் ஆர் ஈவன் யுவர் ஃபேமிலி அண்ட் serve as your go-to resource for advice, motivation and reassurance when the road gets bumpy. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் யுவர் ஸ்மால் பிஸ்னஸ். ஸ்மால் பிஸ்னஸ்னால் ஸ்மால் பிஸ்னஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். தட் இஸ் கால்டு ப்ரொமோட் யுவர் ஸ்மால் பிஸ்னஸ். ஒன்ஸ் யுவர் பிஸ்னஸ் இஸ் ஆப் and running, you need to start attracting clients and customers. You will want to start with the basics by writing a unique selling propositions and creating a marketing plan. Then explore as many small business marketing ideas as possible so you can decide how to promote your business most effectively. எப்படி வந்து பிஸ்னஸை வந்து ப்ரொமோட்டிவாக கொண்டு போகலாம், எப்படி அதை சக்ஸஸிவாக கொண்டு போகலாங்கிறதுல வந்து என்ன பண்ணணும், எஃபெக்டிவாக நமக்கு அதில் வந்து இன்டெப்த்தாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் யூ ஹாவ் டு கம்ப்ளீட்டட் தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், யூ வில் ஹாவ் ஆல் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் basis covered. Keep in mind that a success does not happen overnight. ஸோ வந்து பார்த்திங்கன்னா use in plan you were created to the consistently work on your business and you will
இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ். இப்போ வந்து நம்ம சக்சீடாக கொண்டு போகிறதுக்கான என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கோ, ஐ மீன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு we'll see project identification. See, project identification is a process to access each project idea and select the project with the highest priority. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ராஜெக்ட் ஐடியாவில் வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும், அது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுக்கணும். கன்சர்ன்ட் வித் கலெக்ஷன், compilation and analysis of the economic data for the eventual purpose of locating possible opportunity for investment. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அனலைசிஸ் பண்ணணும். எக்கனாமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் அனலைசிங் த எக்கனாமிக் டேட்டா ஃபார் த eventual purpose of the locating possibilities, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, projects are described as the cutting edge of development or as building blocks of developments. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஐடியாஸ், ஐ மீன் இன்னோவேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா the application of knowledge, skill, tool and techniques to project activities in order to meet stakeholders needed and the expectations. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா, நாலேஜ் வேணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், டூல்ஸ் இருக்கணும், டெக்னாலஜிஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ரெஃபர்ஸ் டு த சீரியஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் that are used to plan and implement a changer or project from its inspection to its completions. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா, a process to access each project idea and select the project with the highest priority. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய யூ செலக்ட் த ஐடியாஸ் ஆல்சோ. அப்போ தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து கன்சர்ன்ட் வித் கலெக்ஷன், compilation and analysis of economic data for the eventual purpose and locating possible opportunity for the investment. So locations is very very important. Appo the compilation very very important and analysis of economic data வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், அனலைசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, tool used in project identification. என்ன டூல் வந்து யூஸ் பண்ண, சிச்சுவேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் அனலைசிஸ், SWOT அனலைசிஸ், ப்ராப்ளம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டடீஸ், ரிசோர்ஸ் அனலைசிஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சிச்சுவேஷனல் அண்ட் என்விரான்மெண்டல் அனலைசிஸ். இதில் வந்து சிச்சுவேஷன் அனலைசிஸில் வந்து if we talk about situation analysis, we also talk about market audit. ஸோ சிச்சுவேஷன் அனலைசிஸ் என்னங்கிறத வந்து நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணணும். மார்க்கெட் ஆடிட்ஸ் வந்து என்னங்கிறது, பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா, சிச்சுவேஷன் அனலைசிஸ் இஸ் சேம் மீனிங் வித் மார்க்கெட் ஆடிட்ஸ். சிச்சுவேஷன் அனலைசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, an audit is the means by which a company can understand how it relates to the environment in which it operates, identify its own strength and weakness as they relate to external opportunities and threats. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு இதுவாக கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரிலேட் த என்விரான்மெண்ட், என்ன வந்து என்விரான்மெண்ட் பொசிஷன் என்ன, அது என்ன ரிலேட் பண்ணியிருக்கு, இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த ஓன் ஸ்ட்ரென்த் வந்து என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நாட் ஓன்லி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆல்சோ. Thus, it is a way helping the management to select their position in that environment based on known factors. Next, situation analysis la vandu pathina, a market analysis will be made up of a range
of factors relevant to the particular situation under review. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அனலைசிஸ் நம்ம பண்ணுறோன்னா முன்னாடி ப்ரீவியஸ் ரிவ்யூ என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். பட் வுட் நார்மலி இன்க்ளூட் த ஃபாலோயிங் ஏரியாஸ். என்னென்னா என்ன ஏரியாஸ்லாம் இன்க்ளூட் பண்ணனா ட்ரெண்ட்ஸு, கஸ்டமர்ஸ் செக்மெண்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸு, ஆக்சுவல் அண்ட் பொட்டென்ஷியல் மார்க்கெட் சைஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் அனலைசிஸ். என்விரான்மெண்ட் அனலைசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர்ஸ் டு த மானிட்டரிங், எவாலுவேட்டிங் அண்ட் dissemination of information from the external environment with the objective of identifying threats and opportunities and assessing their impact given the company's internal strength and weakness. This is also என்ன ரெஃபர் பண்ணனா மானிட்டர் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், டிசமினேட்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் அக்கார்டிங் டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் மீனிங் இந்த செட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், an environment defined as the anything outside an organization, எல்லாமே outside of the organization சொல்கிறாங்க, which may affect an organization present of future activities. present condition என்ன, future activities என்னங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். thus an environment is a situational, it is unique to each organization. இது வந்து யூனிக்காக இருக்கணும், சிச்சுவேஷ்னலாகவும் இருக்கணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்வரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு பார்க்குற போது ஃபஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரி என்வரான்மெண்ட். இண்டஸ்ட்ரி என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், லேபர் யூனியன்ஸ், கிரெடிட்டார்ஸ், காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட், கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி என்வரான்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷ்னல் என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ என்வரான்மெண்ட்டில் டெமோக்ராஃபிக், சோஷியல், எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல், பொலிட்டிக்கல் ஆர் லீகல், இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனல் என்வரான்மெண்ட். இண்டஸ்ட்ரி ஆர் டாஸ்க் ஆப்ரேட்டிங் என்வரான்மெண்ட்டில் வந்து திஸ் இன்க்ளூட்ஸ் தோஸ் எலமெண்ட் ஆர் குரூப் இன் த இமீடியட் என்வரான்மெண்ட் ஆஃப் த கம்பெனி that directly affect the operation and in turn are affected by it. According to the Porter, the nature of the degree of competition in the industry hiring the 5 forces that derive the competition in the industry. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி டாஸ்க் ஆப்ரேட்டிங் என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் 5 forces மாடல்ஸ் இருக்குது. அதில் வந்து த்ரெட் ஆஃப் த பொட்டென்ஷியல் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்லி among the existing firms, then threat of substitutes, then bargaining power of suppliers, bargaining power of buyers. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப எலாப்ரேட்டாக நான் பார்த்துட்ருக்கேன். பட் இவ்வளோ எலாப்ரேட்டாக உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வாட் இஸ் ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீப்பிள் அனலைசஸ்ன்னு சொல்கிறேன். ஸ்டீப்பிள் அனலைசஸில் வந்து பார்த்திங்கன்னா it used the identifying attributes of ketone variables that make up your organizational external environment in terms of current and future operation. கரண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அனலைசிஸ் பண்ணணும். சோஷியல் ஃபேக்டர்ஸு, டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக்கல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், லீகல் ஃபேக்டர்ஸ், எத்திக்கல் ஃபேக்டர்ஸ், டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு this all the project identification. Next we'll see selection of the procedure. Next we'll see the selection of the product. So that means வந்து என்னன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம what kind of the product we are going to selection. This is very very important thing. Okay, material and design, the art and science of material selection in product design book, online OB. Then book details. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதனுடைய ரிவ்யூஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்பெசிஃபைட் பண்ணி அந்த பிஸ்னஸை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஃபர்தராக ரன் பண்ண முடியும். ஓகே, செலெக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் இஸ் த bundle of satisfaction சொல்கிறோம். Product is the conceptual creation of the producer's approved
by the consumers. So the flip quoteler வந்து என்ன சொல்கிறாருன்னா, it tells a product is anything that can be offered to a market for attention, acquisition, use or consumption. This is called the product selection. This proper definition of the product given the marketing management and flip quoteler. See, product selection is the process in which retailer chooses the shape of material of the product as per market demand. Term includes in the product செலெக்ஷனில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல், ஷேப்பு, கலரு, ப்ரைஸ். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டை நாம் வந்து சூஸ் பண்ணிட்டோம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து மெட்டீரியல் இஸ் ஃபஸ்ட்டு நீடட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேப், வாட் டைப் ஆஃப் த ஷேப், தென் வாட் டைப் ஆஃப் த கலர், தென் வாட் ப்ரைஸ் ஃபிக்சேஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷனில் டிமாண்ட் அண்ட் சப்ளை கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கன்சம்ஷன்ஸ், நேச்சர் ஆஃப் யூஸ், ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். டிமாண்ட் அண்ட் சப்ளை கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸு, ஜாப் ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஜாப் ஆர்டர் ப்ரொசீஜர் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கன்சம்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கணும், கன்சியூமர்ஸ் கூட்ஸ், கஸ்டமர்ஸ் டியூரபிள்ஸ் இருக்கணும். ஸோ இதில் ஒரு ப்ராடக்டை நாம் வந்து செலக்ட் பண்ணது மட்டும் பார்த்தா அது வந்து பப்ளிக்கில் வந்து லைக் பண்ணணும், மூவிங் வந்து நல்லாயிருக்கும். நேச்சர் ஆஃப் யூசஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ் கூட்ஸ், தென் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ். திஸ் டூ டைப் ஆஃப் த நேச்சர் ஆஃப் கூட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கிளாஸ், ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் மிக்ஸ். நெக்ஸ்ட்டு concept of product selection. The first concept is product selection is a decision process in which the design team selection one of few product concepts or the further development. An entrepreneur establishes the business unit with a modest investments in a small scale level. Next one is as the sense business opportunity from the changing environment keeps on adding, improving and dropping different types of product. ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் சம் என்விரான்மெண்ட் சேஞ்சஸும் வந்து என்ன இருக்கணும், ப்ராடக்ட் செலெக்ஷன்ஸில் இருக்கணும். a small business unit progressively becomes large through additional investment இருக்கணும். next the new product investment area are under introduction of a new product, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். கண்டிப்பாக ஒரு நியூ ப்ராடக்ட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அதனுடைய எக்ஸ்பென்ஷன் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் இன் எ நியூ லைன் ஆஃப் ப்ராடக்ட் பை தன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் செலெக்ஷனில் ஃபஸ்ட் ஒன் இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவ். ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக சம்திங் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அட்ராக்டிவான ப்ராடக்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதில் க்ரியேட்டிவிட்டிஸும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ய ப்ராடக்ட். டிசைன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். தென் மெட்டீரியல் செலெக்ஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். final product, then customers. Important avenues and a new product selection. இதில் வந்து பார்த்திங்கன்னா innovation product through the differentiated immediate product of the some existing entrepreneur, then joining and the competitor through the collaboration in manufacturing of marketing the product of the components with some large units. For example, the manufacturing of only components used in the scooters, cars or machinery manufacturing. Importance of product selection. Importanceல வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ் ரிஸ்கில் இல்லாமல் அதில் சம் சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் ரிஸ்கில் வந்து சேஞ்சஸ் இருக்கணும். சேஞ்சஸ் இன் எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் வந்து சேஞ்சஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பர்சனல் பொசிஷன்ஸ். changes in the competitive product positions. These are all the importance of the product selection.
Thank you, girls.